Hey guys, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கு நம்ம ரவையை வச்சு ஒரு சிம்பிளான டேஸ்டியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ரெசிபிக்கு வந்து பாத்தீங்கன்னா 3/4 கப் அளவு இருக்கிற ரவையை நான் எடுத்திருக்கேன். அதாவது வெள்ளை ரவை எடுத்திருக்கேன். இதுல ஒரு தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதே போல கொஞ்சம் மல்லி இலைகள், காரத்துக்கு ஒரு பச்சை மிளகாய் இது போல ஸ்லைசஸா நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு கேரட் வந்து பாத்தீங்கன்னா கிரேட் பண்ணி அதையும் நம்ம துருவி ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகு தூள் வந்து பாத்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இதெல்லாம் நல்லா கலந்துக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா 1/4 கப் அளவு நல்லா கொதிக்க இருக்க சுடு தண்ணி, அதை வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா நான் சேர்த்து இதுல மிக்ஸ் பண்ணிக்க போறேன். ரொம்ப அதிகமா தண்ணி சேர்த்துறாதீங்க, ஏன்னா குலைவா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டா வராது. ஸோ அதனால 1/4 கப் தண்ணி வந்து இதுக்கு கரெக்டா இருக்கும். அதை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இது போல நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட்டர்ல நம்ம பணியாரம் மாதிரி சுட போறோம். அதுக்காக பணியார கல்லை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். நீங்க நான்ஸ்டிக் எடுத்தாலும் பரவாயில்ல, இல்ல நல்லா இரும்பு கல்லா இருந்தாலும் பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டியா இருக்கும் இரும்பு கல்லா இருந்தா. ஸோ இப்போ பணியார கல்ல நம்ம எண்ணெயை தேய்ச்சிட்டு எப்படி நம்ம பணியாரம் ஊற்றுவோமோ அதே போல எல்லாத்தையும் நம்ம பணியாரமா சுட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்ககிட்ட மினி இட்லி பாட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க சின்ன சின்ன இட்லிகளா கூட இதை வந்து சுட்டு எடுத்துக்கலாம். இது போல பண்ணும்போது கிட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கங்காட்டிக்கு ரொம்ப நல்லா பிடிக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்னி எல்லாம் எதுவும் இல்லாம இதுக்கு வந்து ஒரு சாஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணி அதுல நம்ம இதை மிக்ஸ் பண்ண போறோம். அது வந்து இன்னும் டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார்ல 4-5 வெள்ளைப்பூண்டு எடுத்துக்கலாம். ஒரே ஒரு இன்ச் அளவு இஞ்சி, 2 தக்காளி பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து பச்சையா நம்ம அப்படியே அரைச்சிக்கலாம், பேஸ்ட் மாதிரி. கொஞ்சமா தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறமா வேற ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அந்த கடாயில ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் வந்து நல்லா ஹீட் ஆனதுமே 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா கருவேப்பிலை இலைகள், ஒரு 2 பிஞ்ச் அளவு பெருங்காயத்தூள். நல்லா இது ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா தக்காளி பேஸ்ட், அதை இந்த ஆயில்ல நம்ம ஊத்திடலாம். இப்போ இது ஆயில்ல நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மிக்ஸ் பண்ணி பச்சை வாசம் போற அளவுக்கு இது நல்லா மிக்ஸ் ஆகணும். இதுக்கப்புறமா இதுல நம்ம தேவையான மசாலா சேர்க்க போறோம். உப்பு கரெக்டா இருக்கான்னு பார்த்துட்டு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் இதுல உப்பு கொஞ்சமா சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவு டொமேட்டோ கெச்சப் இதெல்லாம் சேர்த்து நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்க போறோம். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா வணங்கணும். பார்க்க ஒரு நல்ல ஒரு சட்னி மாதிரி நல்லா கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். இப்போ இதுல வந்து நம்ம பணியாரம் எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த பணியாரத்தை இப்போ இதுல நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இது கூட நல்லா நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கினா போதும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளோட சூப்பரான ஒரு டிஃப்ரெண்டான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சட்னி எல்லாம் எதுவும் தேவையில்லை, நம்ம இப்படியே சாப்பிட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டா சூப்பரா இருக்கும். ஒரு நல்ல டிஃப்ரெண்டான ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ரெசிபி. ஒரே ஒரு கப் ரவை இருந்தா போதும், இது நம்ம ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்மளோட ஹெல்த்தியா வாழலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்க. வீடியோவை தொடர்ந்து பார்த்ததுக்கு நன்றி. மேலும் ஒரு சூப்பரான வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். பாய்.